டிசம்பர் 3 இயக்கத்தினர். வணக்கம் சார். வணக்கம் தோழர். சார், இந்த டிசம்பர் 3 இயக்கம் மூலமா நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? தோழர், டிசம்பர் 3 இயக்கம்ன்ற பெயரே வந்து மாற்றுத்திறனாளிகளினுடைய உரிமைக்கென்று ஒரு தினம் இருக்கிறது. அவர்கள் வந்து ஐயோ பாவம்ன்ற பார்வை வேண்டாம் அப்படின்றது ஒரு எங்களுக்கும் மாண்பு இருக்கிறது அப்படிங்கிற அந்த பெயரை நிலைநிறுத்துவதற்கான விஷயம்தான். டிசம்பர் 3 பொதுவாக மாற்றுத்திறனாளிகளின் உரிமை குறித்து அவருடைய கண்ணியமிக்க வாழ்க்கை அது நடக்கணும் அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரு இயக்கம். உரிமைகளுக்காக நிற்கக்கூடிய, மாற்றுத்திறனாளி உரிமைகளுக்காக நிற்கக்கூடிய ஒரு இயக்கம். முன்னாடிலாம் தமிழ்நாட்டில் வந்து மாற்றுத்திறனாளிகள், அதாவது ஊனமோ இயலாமையோ வச்சு அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய, அரசியல் எதிரிகளை பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதை ஊனத்தை வச்சு பேசி கிண்டலடித்தாலோ எள்ளி நகையாடியாலோ அல்லது அரசியல் எதிரியாக பார்ப்பவரை வந்து அதை வச்சு பண்ணாங்கன்னாலும் குறிப்பிட்டாலும் மிகப்பெரிய கண்டனத்துக்கு உள்ளாகுது இல்லையா? அது டிசம்பர் 3 இயக்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான வெற்றியாக நம்ம கருதுகிறோம். தொடர்ச்சியாக அதுக்காக குரல் கொடுத்துட்ருக்கோம். அது திரைப்படமாக இருந்தாலும் எங்களாலும் சரி, அரசோடு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அரசுகிட்டேருந்து வர வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை அது வந்து வரல அப்படின்னா அது எந்த வகையில் பேசி வாங்கிறது அல்லது இல்லைன்னா போராடி வாங்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து அரசியல் படுத்திட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிகளின் உரிமை அப்படிங்கிறத அந்த விளிம்பின்குள்ளே நிற்காமல் மாற்றுத்திறனாளிகளின் அரசியல் பங்கேற்பு, மாற்றுத்திறனாளிகள் அரசியல் பட வேண்டும் அப்படிங்கிற அந்த பார்வையில் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா உரிமை இருக்குன்னு உரிமை பார்வை வர வேண்டும் என்று பேசுறதுங்கிற விட டிசம்பர் 3 இயக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசியல் பார்வை வேண்டும் அப்படிங்கிற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம். உரிமை குரல்ன்றப்ப ஒடுக்கப்பட்ட மக்களும் அந்த உரிமை குரல் கேட்டுட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு இடத்துல எங்கன்னே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு மாற்றுத்திறனாளிகளோட குரல்கள் தான். பல இடங்கள்ல அவங்க படிச்சுமே அவங்களுக்கான சரியான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்ற ஒரு பேச்சுமே இருக்கு. அதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கு தொடர். நாங்கள் வந்து பிரதிநிதித்துவம் வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசித்து பார்க்கும் பொழுதுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான குரல் எல்லா தளங்களிலும் ஒலிக்க வேண்டும்ங்கிறது ஒரு நிதர்சன உண்மை. அதில் ரொம்ப முக்கியமாக மிகவும் அடித்தட்டு இடத்துல இருக்கக்கூடிய கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகள் கிராமப்புறங்களில் நகரத்தினுடைய ரொம்ப ரொம்ப ஒரு லோவர் ரங் ஆஃப் சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ரெப்ரசன்டேஷன் வரணும். நீங்கள் சட்டமன்றத்தில்னு கேட்டிங்கன்னா பெரிய கட்சிகள் எல்லாம் போய் நாங்கள் சீட்டு வாங்கி ஜெயிக்கக்கூடிய இடத்துல இன்றைய அரசியல் இல்லை. ஆனால் கடைநிலை மக்களுடைய அரசியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஊர் பஞ்சாயத்துகளில், அதாவது பஞ்சாயத்து ஒன்றியம் பஞ்சாயத்துகள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகளை வர வைக்கணும். அப்படி அங்கே தான் எம்பவர்மெண்ட் ஆகணும். அவங்களுக்கு அங்கே இடஒதுக்கீடு வேணும். இப்போ 11 வார்டு கவுன்சிலர் இருக்கிறாங்க அப்படின்னா 11 வார்டு கவுன்சிலர் ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் நாங்கள் ஒரு 49 மாற்றுத்திறனாளிகளை கடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வச்சு அதில் 9 மாற்றுத்திறனாளிகள் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி எல்லா இடத்துலையும் பரவலாக ஆக்க முடியும்? இதுக்கான முதல்ல இடஒதுக்கீடு குறித்த ஒரு பார்வை வரணும் சார். இப்போ நாங்கள் என்னென்னா களத்துக்கு வெளியில் ஆடிக்கிட்டு இருக்கோமோன்ற ஒரு இது இருக்குது. அதாவதுங்க, முடிவெடுக்கக்கூடிய இடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளை கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் தினம் நடந்தது இல்லைங்களா, டிசம்பர் 3. அந்த 3 ஐநா சபை ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான மிக முக்கியமான விஷயமாக மாற்றுத்திறனாளிகளோடு இணைந்து அவர்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்து அவங்களோட பயணிக்கணும் அப்படின்றது ஐநா சொல்லியிருக்குது. இப்போ நாங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு கொண்டு வருவதற்கான தளம், உதாரணத்துக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையர் அவர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கணும். அப்போதான் இது குறித்த டெசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது செக்டார் மாற்றுத்திறனாளிகளோட அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் இனத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் அரசில் இருக்கணும். எனக்கு என்ன பிரச்சனை நான் தான் சொல்ல முடியும். யாரோ ஒருத்தர் வந்து இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இவர் இப்படி பண்றதை விட எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் பாதிக்கப்பட போறேன்ற யோசிக்கிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சரியாக இருக்கும். சரியா இருக்கு. அப்சல்யூட்லி. இப்ப எங்களுக்கான ஆணையர் அப்படிங்கிற அலுவலகம் வந்து அரசு கூடயும் உட்காரும், மாற்றுத்திறனாளிகளுக்காக பேசக்கூடிய ஒரு அமைப்பு மாற்றுத்திறனாளி உரிமை சட்டப்படி. அப்ப அதுல மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையரா வந்து மாற்றுத்திறனாளி ஒருத்தரை கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அது முதல். அடுத்து 2வது, இப்போ 5% இடஒதுக்கீடை பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அது வந்து அப்போ தான் அது வெறும் பஞ்சாயத்து உறுப்பினர் மட்டும் இல்லாமல் அது பல தளங்களில் போகும். 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா. அப்போ லோக்கல் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு டிசேபிள் பீப்புளுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே கிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது அங்கேயோட நிற்காதுல்ல, அது அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு வந்துட்டு இருக்கும் இல்லையா. நீங்கள் சார் எனக்கு ஏன் நாங்கள் வந்து பாட்டம் டு டாப் அப்ரோச் நம்புகிறோம் அப்படின்னா, டாப் டு பாட்டம் அப்ரோச் 2 இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு. மாற்றுத்திறனாளி உரிமை சட்டம் என்பது ஐநாவினுடைய கோரிக்கையை நடைமுறைப்படுத்துறதுக்காக வருது. தட்ஸ் டாப் டு பாட்டம்.
இதுக்கு முன்னாடி இருந்த மாற்றுத்திறனாளிகள் சட்டம் வந்து பிவாக்கோ மில்லேனியம் ஃப்ரேம் ஒர்க்கில் தாய்லாண்டில் இந்தியா கையெழுத்து போட்டதுனால வந்து சட்டம். ஸோ அதுவும் வந்து என்னதுதான் டாப் டவுன் அப்ரோச் எவ்வளோ தூரம் போய் ரீச் ஆயிருக்கு. நகரமே இன்னும் முழுசா அந்த இடத்துல போய் நிக்கல இல்லையா? இந்த சிக்கலை பண்ண நாங்கள் பாட்டம் டு டாப் அப்ரோச் தான் சரியான. எல்லா இடத்துலையுமே அந்த பாட்டம் டு டாப் அப்ரோச் தான் சக்ஸஸ். ட்ரூ. இன்னொன்று தோழர், நீங்கள் டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட்டுன்னு தனியாக வச்சுருந்து அது ஏதோ தனியாக எங்கேயோ இயங்குற மாதிரி இருக்குங்க. நீங்கள் வெளிநாடுகளில் ஃபின்லாண்டு அந்த மாதிரியான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகள் அப்படிங்கிறது பன்முகம் சார்ந்த விஷயம். அங்கே லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. அங்கே பஞ்சாயத்துகள் தான் மாற்றுத்திறனாளிகளான விஷயத்தை பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ஆழமான பார்வை தேவைப்படுகின்ற இடத்துக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டியாக தான் ஸ்டேட் லெவல்லையோ சென்ட்ரல் லெவல்லையோ இருக்காங்களே தவிர, இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து கவுண்டிஸ் லோக்கல் கவர்மெண்ட் தான் அங்கே முக்கியமாக இருக்காங்க. அதனால் எங்களுடைய எம்பவர்மெண்ட் அட் பொலிட்டிக்கல் லெவல் கீழே வரணும். வெறும் எலெக்ஷன்ஸ் மட்டுமோ அல்லது ஓட்டு போடுறது மட்டுமே அரசியல் அப்படின்னு நான் நம்பலைங்க. பொலிட்டிசைசேஷன் ஒன்று இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளை அவர்கள் கேட்கிறார்கள் என்கிறது ஒரு பக்கம் வந்தால் கூட, இன்னும் ரொம்ப டாக்டிக்கலாக ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எங்கே எப்படி பேசணும், எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறத இன்னும் ஆழமாக பேச வேண்டிய இடத்துல பொலிட்டிசைசேஷன் ஆஃப் த டிசபிலிட்டி செக்டாருங்கிறது இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுது. அதுதான் எங்களோட ஒரு நோக்கம், எங்களுடைய பணியாகவும் இருக்குது. நிச்சயமா தோழர். வேறு எந்த மாதிரியான தளங்களில் மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படுறாங்க? தோழர், அவங்க முதல்ல வீட்டுக்குள்ளே பாதிக்கப்படுறாங்க, ரெண்டாவது கல்வியில், எல்லா இடங்கள்லையும், அடுத்து மூன்றாவது வேலை வாய்ப்பில். இந்த 3 இடம் மட்டும் இல்லை, அவர்களுக்கான கண்ணியம் என்பது தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையுமே குறைவாக பார்க்கப்படுது. இப்போ மாற்றுத்திறனாளினா யார் அப்படிங்கிற கேள்வி, அந்த புரிதலே இந்த சமூகத்துக்கு இல்லை. நீங்கள் இப்போ நான் இவ்வளோ நேரம் நான் பேசுகிற போது நான் மாற்றுத்திறனாளியாகவும் நீங்கள் மாற்றுத்திறனாளி இல்லை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் நம்ம பொதுவான சமூகம் இருக்குது. பார்க்கறவங்க கூட அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஒருவேளை இப்போ இந்த கேட்டுட்டு இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் அவங்க வந்து ஒரு காது கேட்க முடியாத பள்ளிக்கு தலைமை விருந்தினரை அழைக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதிர்த்தாப்புல ஒரு 3000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே காது கேட்க முடியாத செய்கை மொழியை பயன்படுத்துகிறவங்க. இப்போ நம்ம பார்வையாளர் இருக்கார் இல்லையா, இப்போ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், அவர் ஒருத்தர் தான் அந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக இருக்கார், அவர் ஒருத்தரால் மட்டும் தான் பேச முடியும்னா அந்த இடத்தில் யார் மாற்றுத்திறனாளி? அந்த சீஃப் கெஸ்ட் அவர் தான் மாற்றுறாங்க. அதை கன்வே பண்ண முடியல அப்படின்றது அவருக்கு அந்த திறன் குறைபாடு இருக்கிறது. ரைட். அப்போ மெஜாரிட்டி வெர்சஸ் மைனாரிட்டிங்கிற கான்செப்டில் தான் எது டிசபிலிட்டிங்கிறது இருக்குதுங்க. நிச்சயமா. ரைட்டுங்களா? சரி, ரெண்டாவது சொல்கிறோம், சிச்சுவேஷன், சூழல் தான் ஒருத்தரை ஊனமுற்றவரா ஊனம் இல்லாதவரான்றது தீர்மானிக்குது. அப்போ நீங்களே கிளம்பி போகிறீங்க, குஜராத்தில் போய் நிற்கிறீங்க, குஜராத் போக மாட்டீங்க, அதனால் குஜராத் போகிறீங்கன்னு வச்சுக்கோவேன். இல்லை ஒரு பக்கத்தில் மகாராஷ்டிரா போகிறோம், அந்த இடத்துல போய் ஒரு ஆப்பிள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதை விற்கிறவர் வந்து யார் தான்? ஒரு மராட்டி பேசக்கூடிய ஒரு அந்த மண்ணின் மைந்தனாக இருக்கார். நீங்கள் இங்கிலீஷு அல்லது தமிழ் தான் பேசுவீங்க, அவர் என்ன பேசுகிறாருன்னு உங்களுக்கு புரியாது, நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு அவருக்கு புரியாது. அப்போ 2 பேருமே அங்கே ஊனப்படுகிறீர்கள், இயலாமை அங்கே வந்து சேர்கிறது. அப்போ அந்த இடத்துல யார் ஊனமுற்றோம்? உங்களுக்கும் பேச முடியும் கேட்கும், அவருக்கும் பேச முடியும் கேட்கும். ஆக மொழி புரியல, புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல டிசபிலிட்டி, 2 பேருமே மொழியில் ஊனமாக. அப்போ டிசபிலிட்டிங்கிறது தோழர் யார்? இப்போ இந்த பார்வை, இப்போ நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம்? பாடி ஷேமிங்கில் இருக்கும். நம்ம என்ன சொல்ல, உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேனுக்கு அச்சாணி என்ன உடைத்து, பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. அப்போ இது 2மே பாருங்க, ஒருத்தனை கிண்டல் அடிக்காதீங்க அப்படிங்கிற பேசுகிற இடத்துல தான் இருக்குமே தவிர, ரொம்ப பிலசாபிக்கலாக போய் மாற்றுத்திறனாளி என்பது யார், நாமளும் ஒரு வகை ஊனம் தான், இந்த மாதிரி உள்ள கருத்தியல் பார்வையெல்லாம் இன்னும் வரல. பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோமே தவிர அந்த மண்ணுலாம் இங்கே இதுவும் வரல. என்னை பொறுத்த வரைக்கும் பெரியாருடைய சுயமரியாதை தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா உரிமை உடன்படிக்கையினுடைய ஆணி வேர். இந்த லீகல் கெப்பாசிட்டி, இந்த ஃபுல் லீகல் கெப்பாசிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னது? நத்திங் பட் பெரியாரினுடைய சுயமரியாதை. மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயமரியாதையும் சட்டபூர்வ மனிதனாக அவனை மதிக்க வேண்டும், சட்டத்தின் முன் அவன் சமம் அப்படிங்கிற வார்த்தை தான் ஃபுல் லீகல் கெப்பாசிட்டி. அந்த சுயமரியாதை பார்வை தான் ஐநா உரிமை உடன்படிக்கையினுடைய கார்னர் ஸ்டோன். அதுதான் பேஸ் ஆஃப் யுஎன்சிஆர்பிடி. நீங்கள் அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் யார்? பல இடங்களில் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து ஒரு ஃபுல் லீகல் பர்சனாக இன்னும் நம்ம நாட்டினுடைய சட்டம் எடுக்கல. நீங்கள் எங்கே பாதிக்கப்படுறீங்கன்னா, குடும்பத்தில் ஆரம்பித்து கல்லூரியில் படிப்பு. நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உள்ளடங்கிய கல்வி, ஒருங்கிணைந்த கல்வி, எது சரி? மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன். அப்போ எடுத்த உடனே உள்ளடங்கிய கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வராது. முதல்ல ஒருங்கிணைந்த கல்வி வந்தால் தான்
உள்ளடங்கிய கல்வி வரும். அப்போ உள்ளடங்கிய கல்வியை பற்றி பேசுகிறோமே தவிர ஒருங்கிணைந்த கல்வியை பேச மாட்டோமே. எல்லா இடத்துலையும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வர முடியுமா? சில இடத்துல ஸ்பெஷல் எஜுகேஷன் தேவைப்படும். இப்போ இது இன்னொன்று, இப்போ நீங்கள் கல்வியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாதிக்கிறாங்க. இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு எடுத்து இங்கே கல்வியில் இடஒதுக்கீடு 5% இடஒதுக்கீடு இருக்கீங்க. அந்த 5% இடஒதுக்கீடு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சீட்லையா, இல்லை டிபார்ட்மெண்ட்லையா, இல்லை ப்ரோக்ராம்லையா, அதாவது எம்ஏ கோர்ஸ்லையா, பிஹெச்டிலையா, எதுக்கு 5% இடஒதுக்கீடு? முழுமையாக அதை வர இருக்கு. அப்போ இப்போ ஒரு கல்லூரியில் 2000 சீட் இருக்குன்னா அந்த 2000 சீட்டில் வந்து எனக்கு பிகாம் வேணும்னா பிகாம் கிடைக்காது, எனக்கு வெறும் பிஏ தமிழ் தானே கிடைக்கும். இது யார் கேட்குறது? ஸோ 5% ரிசர்வேஷன் ஆச்சுங்களா? நான் சொல்கிறது இப்போ கல்வியில், வேலை வாய்ப்பில், கல்வியை புரிந்து கொள்வதில் வேலை வாய்ப்பு இன்னும் சுத்தம். எத்தனை விதமான பார்வை மாற்றுத்திறனாளிகள் நம்மளால் வேலை கொடுக்க முடிஞ்சது? பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்பை இன்னைக்கு எங்கே உறுதிப்படுத்தியிருக்கோம்? ஃபிசிக்கலி டிசேபிள் பீப்புள் மட்டும்தான் வேலை வாய்ப்புக்கு போய்கிட்டு இருக்காங்க லார்ஜ்லி. பார்வையற்ற, நான் அதுக்குன்னு போகக்கூடாதுன்னு சொல்லல, பார்வை மாற்றுத்திறனாளிகளில் இன்னைக்கு பிஹெச்டி படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் புக்கும் பெண்ணும் வித்துட்டு இருக்கிறாங்களே, எங்கே போய் முட்டிக்கிறது நம்ம? சார் அவங்க போராடினப்போ சரியான அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கூட நமக்கு அதை கூட கொடுக்க முடியல. நீங்கள் அறிவிப்பு அதங்க ஒரே ஒரு விஷயம், மாற்றுத்திறனாளிகள்கிட்ட வேலை பார்க்கறது ஒரு இதயமார்ந்த வேலை அல்ல, ரொம்ப அறிவார்ந்த வேலை. இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணி அதை பயன்படுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுத்துருக்க முடியும். காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளிகளை வேலை வாய்ப்பை பயன்படுத்தியிருக்க முடியும். அவங்களுடைய மனித வளத்தை நாம் சரியாக பயன்படுத்தாமல் போனது யாருடைய மிஸ்டேக்? சொசைட்டியோடைய மிஸ்டேக் இது. அப்ப இவங்களுடைய வேலை கல்யாணத்துல, திருமணத்துல எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு திருமணம் பண்ணிக்காம இருக்காங்க? திருமணத்தை குறித்த பார்வை என்ன? நீங்க ஸ்போர்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க, ஹவு மச் இன்க்ளூசிவ் வியர் அவர் ஸ்போர்ட்ஸ்? சரி, ஒன்றும் இல்லை, நீங்கள் படித்த ஸ்கூலில் பிடி கிளாஸ் உண்டா? பிடி கிளாஸில் உங்கள் கூட ஒரு படித்த மாற்றுத்திறனாளி சும்மா உட்காந்துருந்தாரா? அவரும் விளையாண்டாரா? உங்கள் பிடி மாஸ்டருக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு என்ன சொல்லித்தரணும், எப்படி விளையாட வைக்கணும்னு தெரியுமா? ஸ்போர்ட்ஸ் டே இருந்துச்சுல்ல, எல்லா ஸ்கூல்லையும் ஸ்போர்ட்ஸ் டே இருக்குல்ல, அந்த ஸ்போர்ட்ஸ் டேல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்போர்ட்ஸ் நடந்துச்சா? அதான் சார், நீ எங்கன்னு கேட்டீங்கன்னா எங்கே பாதிப்பு இல்லைன்னு தான் கேட்கணும். எங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு, பாத்ரூம் இருக்கா நமக்கு? பேருந்தில் ஏற முடியுதா? ஹோட்டல்ஸ் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா? கவர்மெண்ட் பில்டிங் மாத்திரம் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா, இல்லை எல்லா இடமும் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா? சரி, யார் டிசபிலிட்டியில் நான் ஃபிலசாபிக்கலாக சொன்னேன். இயலாமை வந்து இப்போ நான் ஒரு 60-70 வயசு தாத்தாட்ட போய் அவருக்கே நடக்க முடியாமல் மெதுவாக நடந்து விடாரு, நீங்கள் மாற்றுத்திறனாளி கேட்ட, இல்லைங்க நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ வயது மூப்பின் காரணமாக தனக்கு இயலாமை வருதுன்னா அதை டிசபிலிட்டின்னு ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை நம்ம சமூகத்துக்கு இல்லைல்ல. அப்போ யார் டிசேபிள்னா, ஏதோ 1-2 பேர் போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள், பார்வை மாற்றுத்திறனாளிகள், காது கேட்க முடியாது, இவங்க தான் மாற்றுத்திறனாளி, மற்றவங்க யாருமே வரமாட்டாங்க. அதனால் அவங்களுக்காக நம்ம இதெல்லாம் ஏன் செய்யணும்? நம்முடைய கட்டுமானம் எப்போதும் போல இருக்கட்டும்னு நினைக்கிறாங்கல்ல. எத்தனை ஃப்ளாட்ஸ் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் எதுவாக இருக்கு? அப்போ வயதானவர்களுக்கும் ஒரு விதமான இயலாமை இருக்குல்ல, அவர்களை எந்த கேட்டகரியில் கொண்டு வர்றது? அப்போ இந்த வேர்டு டிசபிலிட்டி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? இனபிலிட்டி இஸ் டிசபிலிட்டி. இட் மைட் பி எதனாலையும் அந்த இனபிலிட்டி வரலாம், அந்த இயலாமை எதனால கூட வரலாம். ஆனால் அது பார்க்குற பார்வை எப்படி? அப்போ அது ஃபோக்கஸ் இருக்கணும். முதல் கோணல், இப்போ நான் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பற்றி கேட்டிங்கன்னா பிளான்லேயே முடிச்சிருக்கணும், பிளானிங்லேயே ஆரம்பிக்கணும். நீங்கள் வடிவேல் சொல்கிறதாங்க ரொம்ப, அவர் எனக்கு பொறுத்தவரை சம்டைம்ஸ் அவர் மிகப்பெரிய ஞானிமாக இருக்கார். எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கன்றார். பிளான் பண்ணும்போது எங்கள் மாற்றுத்திறனாளிகளை சேர்த்து யோசிங்கன்னு சொல்கிறோம் விஷயம். சார் அதான் இப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு கமிட்டி இருக்கு அப்படின்னா இவங்களும் இருந்துக்கிறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இருப்பாது. ஒரு டெசிஷன் பண்றப்போ இவங்களும் இல்லை, இவர்கள் இவர்கள் ஏன்னா இவங்களும்னு சொல்லும் பொழுதே அது அப்ப தப்பு இல்லை. நம்ம இந்த இடத்த நான் அற்புதமான வாய்ப்பாய் பயன்படுத்திக்கிறேன். இவர்கள் இருக்க வேண்டும். இன்க்ளூஷன் தான் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு நினைச்சோம்னா எல்லாரும் ஒருத்தரை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல. சார், பாலிடிக்ஸே டிராவிடியன் மாடல்னு சொல்றோமே, திராவிட மாடலுங்கிறதே அனைத்தும் அனைவருக்கும் சொல்றது தானே. அப்போ ஒரு நோபடி ஷுட் பி லெஃப்ட் பிஹைண்ட் இல்லை. அப்போ சமூகத்தில் யாரெல்லாம் விடப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அதில் இருக்கணும்னு அர்த்தம். அது வராமல் போகுது. அதுதான் நமக்கு அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபியோட ஃப்ளாவோ இல்லை அதெல்லாம் கிடையாது சார். நம்ம வந்து பேசிக்காகவே நம்ம வந்து அதை உள்ளடங்கி யோசிக்கக்கூடிய தன்மையை நம்ம பெறவில்லைங்கிறது தான் யதார்த்தம். நம்ம மூளை அளவுல நம்ம வளர்க்கப்பட்ட விதமே அந்த மாதிரி ஒரு ஆமாங்க சொசைட்டிக்கல் அந்த பிஹேவியரும். இப்போ நாளைக்கு உங்க திருமணம் நடக்குது, உங்க திருமணத்துக்கு வயதானவர்கள் வருவாங்களா இல்லையா? வரலாம். அப்போ அவங்க வந்து உங்கள் கல்யாணத்துக்கு வந்து கல்யாண மேடைக்கு வந்து என்ன பண்ணலாம், உங்களை வாழ்த்துன்னு நினைக்கலாம். ஆனால் அங்கே வந்து என்ன இருக்குது, படிக்கட்டு இருக்குது. அதனால் வீட்டிலேயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கே வந்துட்டீங்கன்னா
அது இட் இஸ் நாட் இன்க்ளூசிவ் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். அவ்வளோதான் சார், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நீங்கள் இது இப்போ நம்ம உதாரணம் நம்ம சொல்கிறோம், இப்போ இந்த இது போடுறோம், இது மட்டும் இல்லை, இப்போ உங்களுடைய எல்லா வீடியோவையும் ஒரு செய்கை மொழிபெயர்ப்பாளரை வச்சு, இப்போ உங்கள் நாதஸ் மீடியாவில் நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கிற காணொலி இருக்குது, அந்த காணொலி காது கேட்க முடியாத ஒருத்தர் கேட்க முடியுமா? அப்போ அவருக்கு ஏற்றார் போல் அது வந்துச்சுன்னா அது இன்க்ளூசிவாக தான் முடிஞ்சு போச்சு. குறையாக பார்க்க வேண்டாம். இதை நான் பார்க்கறதுக்காக சொல்லல, அவர்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குங்கிறது உங்களோட பார்வைக்கு நாம எங்க எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறோம், எந்த மீடியாவில். இப்போ நான் சொல்றேன், புதுசா பேசுறோம், இன்க்ளூஷன் பேசுறோம். நீங்க சொல்லுங்க, ஒரு பிரைவேட் நியூஸ் சேனல் சைகை மொழிபெயர்ப்பு இப்பதான் பிரைவேட்டா கொண்டு வந்துருக்கோம், புதிய தலைமுறை ஒரே ஒரு கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதை நாங்கள்லாம் சேர்ந்து கொண்டு போவோம். அது மட்டும் இல்லை, பல செய்திகள் வருது அந்த மாதிரி. அது சட்டம் இருக்கு. இப்ப ரீசெண்டா சட்டசபையில வந்த எல்லா அந்த கூட்டத்தொடருமே வந்து பாத்தீங்கன்னா செய்கை மொழிபெயர்ப்பு எல்லாமே டிசபிலிட்டி செக்டார் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கு சார். அதுக்காக வந்துகிட்டு இருக்குது. ஆனால் இது பத்தாது, இன்னும் அதிகமாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ நமக்கு ரேம்ப் போட்டோம் இதில் பீச்சில், அது எக்ஸ்க்ளூசிவாக போட்டது, இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கணும். எல்லாரும் அதில் போக ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் அது எல்லாரும் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, எல்லாரும் போனோன்னா வீல் சேரில் போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ல. அது எக்ஸ்க்ளூசிவாக போட்டது தப்பு அப்படிமா. இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவ் அட்டென்ஷன் ஃபார் இன்க்ளூசிவ் சொசைட்டி. அது இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி மற்றவங்க போவே கூடாதுன்னு சொல்லலாம். மாற்றுத்திறனாளி, கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் போகணும். இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தா கரெக்டாக இருக்கும். இல்லை 2 போடணும், பிரத்யேகமாக மாற்றுத்திறனாளி போடணும், இன்னொன்று போடுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ இதெல்லாம் சார், நீங்கள் ஆக்சசிபிலிட்டி பற்றி பேசுகிறோம், எல்லாம் அணுகத்தக்கதாக இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல படி இருக்குது, அது பக்கத்துலேயே சாய்வுதளம் இருக்குது. படி எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க, சாய்வுதளம் எத்தனை பேர் பயன்படுத்துறாங்கன்னு ஒரு வீடியோ வச்சு நம்ம செக் பண்ணோம்னா பெரும்பாலும் சாய்வுதளம் தான் பயன்படும். அப்போ இந்த சமூகத்துக்கே ஈஸியாக இருக்கிறது ரேம்ப் தான். அதை கேட்கறதுனால நாங்கள் மட்டுமே கேட்குற மாதிரி மற்றவங்களுக்கு போட்ட பிறகு நான் ஜாலியாக போகிறேன். நிச்சயமா சார். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் சரி, மருத்துவமனைகள், பெரும்பாலும் மருத்துவமனைகள் ஆகட்டும் சரி, எங்க பார்த்தாலுமே பொது மருத்துவமனையோ பிரைவேட் மருத்துவமனை, எல்லா இடத்துலயுமே ஜனங்க ரேம்பில் தான் நடந்து போறாங்க வர்றாங்க எல்லாரும். ஆனால் அதை கேட்க மாட்டாங்க, அது எங்களுக்கு மட்டுமே தான். அதனால இது வந்து இதையெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்துக்கு கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும். அதை நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது. உன் அரசியலை நீ பேசாவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவா, அவ்வளோதான் லெனின் சொன்னது. அதனால் நாங்கள் எங்களுடைய தேவைகளை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். அது நடக்கின்ற பொழுது நடக்கட்டும். ஆனால் அரசியல்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. உரிமைகள் மட்டும் பேசுகின்ற இனங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறது, ஒழிக்கப்பட்டிருக்கிறது, பந்தாடப்பட்டிருக்கிறது. அரசியல் பேசுகின்ற இடங்கள் வேற மாதிரி முத்திரையும் மாறிடுவாங்க. அப்போ எங்களுக்கான அரசியலை பேசுகின்ற பொழுது அது தவிர்க்க முடியாத இடத்திற்கு அது கொண்டு போய் செல்லும். அதனால் மாற்றுத்திறனாளி உரிமை என்பது ஒரு தாண்டி மாற்றுத்திறனாளிகள் அரசியல் என்பதை நோக்கி நகர்த்தக்கூடிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. நிச்சயமா வாழ்த்துக்கள் சார். அது அத்தியாவசியமும் கூட. ஆமாம். வேற விதமான ஒரு விஷயங்களையும் பாத்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஒரு சில விஷயம் இப்போ விளையாட்டுத்துறை கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேரா ஒலிம்பிக்ஸுமே நம்ம இன்னும் அந்த மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் இன்னும் ஆர்வமா இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு வாய்ப்பு தான் நமக்கு பெரும்பாலானது மறுக்கப்படுகிறது. அவர்களுக்கு பயிற்சிகளும் பெரும்பாலானதுல போதுமானதா இருக்கிறது. அதான் சொல்ல, பேரா ஒலிம்பிக் கமிட்டி இருக்கு இல்லையா, அவர்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு இருக்கணும். முதல்ல அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். இப்போ உதயநிதி சார் பேசுகிறார். இந்த இவ்வளோ நாளுக்கு இல்லாதது தமிழ்நாடு அரசு இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டியிருக்கு. ஒரு 5 காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரேசில் போகிறதுக்கான ஸ்பான்சர்ஷிப்பை தமிழ்நாடு அரசே ஏற்றுக்குது. ஆனால் அவங்களால இன்னும் போக முடியல, கண்டெம்ட் பெட்டிஷன் போயிருக்காங்க. ஏன் தெரியுங்களா? மத்தியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போகணும்னு சொல்லி ஒரு சிக்கலை உண்டாக்கி அவங்களுக்கான விசா கொடுக்கப்படாமல் இன்றைக்கும் அந்த டெல்லியில் உள்ள அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இருக்குங்களா, பேரா ஒலிம்பிக் கமிட்டி, அதில் அந்த சரியான முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் தமிழ்நாடு அரசே முன்வந்த போதும் இன்னும் போக முடியாமல் இருக்காங்க. தட் இஸ் கால்ட் பேரியர்ஸ். அதுதான் ஐநா உரிமை உடன்படிக்கையில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. எது ஊனம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு. மனித கட்டமைப்பும் அடிப்படை ஃபிசிக்கல் கட்டமைப்பும் எங்களுக்கு இருக்கக்கூடிய உடலியல் ஊனத்தோடு இயலாமையோடு ஊடாடுகிற பொழுதுதான் ஊனம் என்பதே பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. த இன்டராக்ஷன் பிட்வீன் த லாங் டேர்ம் டிசபிலிட்டி, லாங் டேர்ம் இம்பேர்மெண்ட், physical barriers and psychological barriers, attitudinal barriers create disability சொல்லிட்டாங்க. இது ஐநா உரிமை உடன்படிக்கை இருக்குது. அப்போ தமிழ்நாடு அரசே 5 பேருக்கு நாங்கள் காசு கொடுக்குறோன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் இன்னைக்கு போக முடியலன்னா இது ஆட்டிடியூடினல் பேரியர் இல்லாமல் என்னது? அதான் நான் அந்த கேள்வி கேட்கின்ற இடத்திற்கு கொண்டு வந்து வச்சதை விட கொடுக்கின்ற இடத்திற்கு மாற்றுத்திறனாளிகளை கொண்டு வரணுங்க. நீங்கள் எங்கே போனால் நான் அதான் கேட்பேன். நான் நிச்சயமா
அந்த இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிரச்சனையா இருக்காது. நான் வேற என்ன உனக்கு நான் ஃபெசிலிட்டி பண்ணி தர முடியுன்றதை பார்த்துருப்பாங்களே தவிர்த்து, இல்ல நீ போகக்கூடாது, அப்பாவை கூட்டு வந்தி, அம்மா போட்டாங்க மைனர் குழந்தைங்க கூட்டு போகணும் அப்படின்னு தடைகளை உருவாக்குறது கூட இடம். அதுதான் சிக்கலா இருக்கு நமக்கு. அது ஒரு சில பியூரோக்ராட்ஸும் அதுக்கு துணை போகிறது என்பது ரொம்ப சங்கடமான விஷயம். அது தேசிய அளவில் இருந்தாலும் சரி, மாநில அளவில் இருந்தாலும் சரி, பியூரோக்ராட்ஸ் will have to change their attitude. பெருக்கட்சி இடஒதுக்கீடு வேணும். அதுலேயும் இடஒதுக்கீடு வேணும். இப்போ அதையும் போராடி தான் பட்டிருக்காங்க. நான் இந்த இடத்துல நான் வந்து பிருந்தாகார தோழர் அவர்களுக்கு நான் ராயல் சல்யூட் கொடுப்பேன். இன்னைக்கு யாருமே பிருந்தாகார தோழர் தான் செஞ்சாங்கன்னு நம்ப மாட்டாங்க. பிருந்தாகாரத் அவர்கள் தான் ஐயா மன்மோகன் சிங் அவர்களை மறுபடியும் போய் பார்த்து ஐஏஎஸ்ல இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்காங்க, சிவில் சர்வீஸில். நான் வந்து திருநெல்வேலியில் படிக்கும் பொழுது ஐஏஎஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எஸ், ஏஜ் ரிலாக்ஸேஷன் வரைக்கும் எழுதலாம். எஸ். தோழர் பிருந்தாகாரத் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய காணொலி வாயிலாக நான் மிகச்சிறந்த என்ன சில வரலாற்றில் பதிவு பண்ணணும். நான் அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சு நோ, மேடம் பிருந்தாகாரத் டிட் தட். இதை நீங்கள் இந்த பதிவு பண்ணி நீங்கள் இந்த காணொலி கொடுத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு சென்ட் இட் டு தெம். வி ஸ்டில் ரிமெம்பர். மன்மோகன் சிங் டைமில் பண்ணாங்க தோழர். 2010 மேடம் திரும்ப போய் பார்த்து இன்னைக்கு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் மாற்றுத்திறனாளிகள் வர்றதுக்கு மிக முக்கியமாக காரணமாக தான் பார்வையற்ற சில தோழர்கள், சில பேர் அற்புதமான தோழர்கள் இருக்காங்க. அதனால் மறக்கவே முடியாது. நீங்கள் வரலாற்றில் ஜாவேத் ஆபிதீன் ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் டெல்லியில் நீங்கள் இடத்துல போய் படித்து பாருங்கள். ஜாவேத் ஆபிதீன் அவரே சக்கர நாற்காலியில் உச்சநீதிமன்றத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் இயற்றப்பட்டும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதை உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடுத்து தானே வாதாடி பெற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு ருங்டான் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை, எஸ்கே ருங்டான் சொல்லிட்டு ஒரு பார்வையற்ற உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் போராடி இன்னைக்கு மாற்றுத்திறனாளி பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சில அற்புதமான ஆளுமைகள் தான் இருக்கிறாங்க. அவர்களையும் நம்ம வந்து என்ன பண்ணோம், பத்மஸ்ரீ எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, பத்மபூஷன் பத்ம விபூஷன்லாம் கொடுக்குறீங்க, மாற்றுத்திறனாளிகளுக்காக உழைத்தவர்களுக்கும் கொடுக்கணும். இந்த இடத்துல நாங்கள்லாம் அதை கேட்கணும். எனக்கு என்ன நாதஸ் மீடியாவுக்கு நான் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாய்ப்பை, இந்த அரசியலை பேசுவதற்கான வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். அதான் எனக்கு அதை ரிப்போர்ட் பண்ணாத வரைக்கும் அது போய் சேராது. given us an opportunity to report all these things. அந்த வேலையில் நம்ம தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து நம்ம நன்றி. தேங்க்யூ.